الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون وقال النبي صلى الله عليه وسلم خير يوم طلعت عليه الشمس يوم الجمعة رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي புகழனைத்தும் ஏழு வானங்களையும் பூமியையும் படைத்து உங்களையும் என்னையும் படைத்து இஸ்லாத்தை அருளிய அல்லாஹ் ஒருவனுக்கு சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபஈன்கள் தபா தாபஈன்கள் மேலும் குறிப்பாக உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன். நான் முதலிலே அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வாறு நம் அனைவரையும் இந்த சிறப்பான மகிமையான நாளிலே அல்லாஹ்வினுடைய வீட்டிலே ஒன்று கூட செய்தானோ இதை போலவே நம் அனைவரையும் அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று கூட செய்வானாக ஆமீன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், நம் அனைவருக்கும் தெரியும், முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில விஷயங்களை சிறப்பானவற்றாக ஆக்கியிருக்கிறான். அது அமலாக இருந்தாலும் சரி, மாதங்களிலே இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருந்தாலும் சரி, இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பலவற்றை இஸ்லாத்தின் ரீதியாக சிறப்பான மகிமையான ஒரு விஷயமாக மாற்றியிருக்கிறான். அமல்கள் எடுத்துக்கொண்டாலும் சிறந்த அமல்கள் எத்தனையோ இருக்கு. அதே மாதிரி மாதங்களை எடுத்துக்கொள்ளுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் படைத்த இந்த 12 மாதங்களிலே சிறப்பான மாதம் ரமஸானுடைய மாதமாக இருக்கு. இதுவும் நமக்கு தெரியும். ஆனா அதே போலவே ரசூலுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏதேனும் ஒரு நாளை தேர்ந்தெடுத்து இந்த நாள் சிறப்புக்குரிய நாள், இந்த நாளிலே நாம் பேணக்கூடிய ஒழுக்கங்கள் பல இருக்கு, இந்த நாளிலே நாம் கடைபிடிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு, இது மிகவும் சிறந்த நாள் என்று குறிப்பிட்டார்கள் என்றால் அது இந்த ஜுமாவுடைய நாளாக இருக்கு. எந்த நாளிலே நாம் இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறோமோ, ஜுமா என்று சொல்லக்கூடிய இந்த நாளினுடைய சிறப்பம்சத்தை நம்ம குர்ஆன் ஹதீஸினுடைய வாயிலாக பார்த்தால் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அவனுடைய தூதரும் பல விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்க. நாம குத்பாவில கேட்கிறோம். குத்பா மஸ்னூவாக்கு பிறகு நான் ஒரு ஆயத் வசனத்தை ஓதுனேன். எந்த அத்தியாயத்திலிருந்து? சூரத்துல் ஜுமா. இதுல இருந்தே நம்ம சிறப்பை தெரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஜுமாவினுடைய சிறப்பம்சத்தை காண்பித்ததற்காக என்ன செஞ்சிருக்கிறான்? ஒரு சூரா, ஒரு அத்தியாயத்தினுடைய பெயரே ஜுமாவென்று மாற்றிருக்கான். இது மட்டுமல்ல, எந்த சமுதாயத்திற்கும் கொடுக்காத இந்த ஜுமாவை அல்லாஹ் நமக்கு மட்டும் கொடுத்திருக்கிறான். எப்படி தெரியுமா? ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, அஸல்லல்லாஹு அனில் ஜுமா மன் கான கப்லனா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு முன் சென்ற சமுதாயங்களை
இந்த ஜுமாவை விட்டு இவர்களை வழி தவற வச்சுட்டான். அதாவது இந்த ஜுமாவினுடைய சிறப்பு அம்சத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு முன் சென்ற சமுதாயத்திற்கு கொடுக்கவே இல்லை. நம்ம யூதர்களை பார்த்து கொள்ளலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யூதர்களுக்கு சனிக்கிழமையே வச்சிருக்கிறான். எப்படி புனிதமான நாள் இருக்கோ இந்த புனிதமான நாள் அவர்களுக்கு சனிக்கிழமையா இருக்கு. அவர்கள் இதையும் பேணல, இதற்காக அல்லாஹ் அதாபையும் இருக்கணும். இதுவும் நமக்கு தெரியும். அதே மாதிரி கிறிஸ்துவர்களை எடுத்துக்கொள்ளுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிறிஸ்துவர்களுக்காக ஞாயிற்றுக்கிழமையை அவங்களுடைய புனித நாளாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஆனா ரசூலுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், இவர்கள் எல்லாமே நமக்கு முன் சென்ற சமுதாயம். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களுக்கு ஜுமாக்கு பிறகு வரக்கூடிய நாள்களுக்கு தான் புனிதமான நாளாக கொடுத்திருக்கிறான். ஆனா நமக்கு அல்லாஹ் அவர்களுக்கு முன்பாக வந்த ஒரு நாள் ஜுமாவை சிறப்பாக ஆக்கியிருக்கிறான். இதனால அல்லாஹ் என்ன தெரியுமா பண்ணுவான்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நாம இந்த உலகத்துல கடைசியாக வந்த ஒரு சமுதாயம், நஹ்னுல் ஆஹரூன், நாங்கள் இறுதியாக வந்த சமுதாயம். ஆனால் நாம் எப்படி தெரியுமா இருப்போம்? அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, மறுமை நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை முதல் மனிதர்களாக முதல் சமுதாயமாக எழுப்புவான். மேலும் நம்மளுடைய கணக்கு வழக்க அல்லாஹ் மிக இலகுவாக்கி முதல் தரத்திலேயே முடிச்சிடும். சுப்ஹானல்லாஹ். இப்படி இந்த ஜுமாவுடைய சிறப்பும் இருக்கு. நம் உம்மத்தே முஹம்மதியா சமுதாயத்தினர்களுடைய சிறப்பு ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ்ல எடுத்து பார்த்தா ரசூலுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், ஹைரு யௌமின் தலஅத் அலைஹி ஷம்ஸ், எந்த நாளிலே எல்லா நாளிலும் சூரியன் உதிக்குது, சன்ரைஸ் ஆகிட்டே தான் இருக்கு. ஆனா ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, ஹைரு யௌம், எந்த நாள் இந்த சூரியன் உதயமாகிறது இல்லையா, இது சிறந்த சூரியன் உதயமாகக்கூடிய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யௌமுல் ஜுமா, இந்த ஜுமாவுடைய நாள் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல பெரிய பெரிய நிகழ்வுகளை இந்த நாள்ல ஆக்கியிருக்கிறான். எப்படி ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, குலிக ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜுமா நாள்ல படைக்கப்பட்டார்கள். வஉத்கிலல் ஜன்னஹ், அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தில் நுழைய வைத்த நாளும் ஜுமா தான். மேலும் அவர்கள் சொர்க்கத்திலிருந்து வெளியே வந்த நாளும் ஜுமா தான். கடைசியாக தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே மறுமையை கொண்டு வருவது கூட இந்த ஜுமாவுடைய நாளாக இருக்கு. அவ்வளவு சிறப்பம்சம் இந்த நாளுக்கு இருக்கு. ஆனா இந்த நாள் எந்த அளவிற்கு மகத்துவமானது இஸ்லாத்தினுடைய ரீதியாக பார்த்தா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நாம் செய்யக்கூடிய சிறிய சிறிய பாவங்கள் இருக்கு இல்லையா, இத்தனை பாவங்கள் நம்ம செஞ்சிருக்கோம். கணக்கு எடுத்து பார்த்தா பெரிய பாவங்களை தவிர்த்து சிறிய பாவங்களே மனிதர்கள் ஒவ்வொரு செகண்ட்லயும் செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட பாவங்களை இஸ்திக்ஃபார் இல்லாமலேயே சில அமல்களை வச்சு பாவ மன்னிப்பு கொடுத்துறாங்க. எப்படி ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, அல் ஜும்ஆத்து கஃபாரத்துன் இலல் ஜும்ஆ, ஜும்ஆ ஒரு ஜும்ஆவில இருந்து இன்னொரு ஜும்ஆ வரைக்கும் வரக்கூடிய பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஜும்ஆவை நாம அங்கீகரிச்சு இதனுடைய ஒழுக்கங்களை பேணி இதில் இருக்கக்கூடிய சட்டங்களை நம்ம சரியாக ஃபாலோ பண்ணி இந்த ஜும்ஆவை நம்ம கடைபிடித்தால் இன்னொரு ஜும்ஆ அடுத்த ஜும்ஆ வரக்கூடிய இடைவெளி நம்ம செய்யக்கூடிய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிச்சிடுறான். அல்லாஹ் அக்பர். எப்படி எத்தனை பாவங்களை நாம செய்வோம், அந்த பாவங்களுக்காக உட்கார்ந்து நம்ம இஸ்திக்ஃபார் செய்ய ஆரம்பிச்சா பல நாட்கள் ஓடிடும், பல மாதங்கள் ஓடிடும். ஆனா அல்லாஹ் என்ன கொடுக்குறான்? அல்லாஹ்னுடைய சிறப்பம்சம் என்ன இருக்கு, இதனுடைய மகிமை எப்படி இருக்கு? நீங்க ஒரு ஜுமாவை ஒழுங்கா வாங்க, ஜுமாவுடைய ஒழுக்கங்கள்னு சொல்லி சில விஷயங்கள் இருக்கு, அதை பேணி நீங்க இந்த ஜுமாவை கடைபிடித்து விட்டீர்கள் என்றால் உங்களுடைய அடுத்த ஜுமா வரைக்கும் வரக்கூடிய எல்லா சிறிய பாவங்களும் அல்லாஹ் மன்னிச்சு விடுவான். அல்லாஹ் அக்பர். அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல விஷயங்களை இந்த ஜுமாவினுடைய ஒழுக்கமாகவும் அதனுடைய சட்ட திட்டங்களாகவும் நமக்கு காண்பித்திருக்கிறாங்க. அதை நம்ம பேணுறோமா இல்லையா, அதை நம்ம ஃபாலோ பண்றோமா இல்லையா, இதை ஃபாலோ செய்வது இது மிகவும் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இப்போது நம்ம பார்க்கலாம், குத்பை மஸ்னூனாக்கு பிறகு நான் ஒரு வசனத்தை ஓதினேன் சூரத்துல் ஜுமாவில இருந்து. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஜுமாவினுடைய சூறாவிலே இந்த அத்தியாயத்திலே இந்த ஒரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டு வந்தவர்களே செவித்தாழ்த்து கேட்டுக்கொண்டுங்கள். என்ன? இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், நீங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இந்த சிறப்பான நாள் இருக்கு இல்லையா, இந்த ஜுமா, இந்த ஜுமாவினுடைய பாங்கு சத்தத்தை நீங்க கேட்டீங்கன்னா உடனடியாக ஃபஸ்அவு, அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்கு, ஃபஸ்அவு விரைந்தோடி வாங்க. எங்க? இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூறுதல்ல, அல்லாஹ்வுடைய ஜிக்ர்ல மூழ்கிடுங்க. நீங்க உடனடியாக பள்ளிவாசலுக்கு ஓடி வாங்க. வதருல் பை,
மேலும் நீங்க இந்த ஜுமாவுனுடைய அதானை கேட்டுட்டீங்களா, இந்த ஜுமாவுனுடைய பாங்கு சத்தத்தை கேட்டுட்டீங்களா, வதருல் பை, நீங்க செய்து கொண்டிருக்கக்கூடிய வியாபாரம், நீங்க செய்து கொண்டிருக்கக்கூடிய பிசினஸ், உங்களுடைய வேலை, ஆபீஸ் எதுவானாலும் இருக்கலாம், ஆனா எல்லாவற்றையும் நீங்க விட்டு விட்டு விரைந்தோடு எங்க வந்துடணும், மஸ்ஜிதுக்குள்ள வந்து உட்கார்ந்துடணும். இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளுடைய சமுதாய மக்களுடைய ஒரு பொதுவான சிந்தனை எப்படி இருக்கு, ஜுமாவுடைய நாள்ல பாங்கு சத்தத்தை கேட்டதற்கு பிறகுதான் வருவாங்க, பாங்கு சத்தத்தினுடைய அந்த சத்தம் வந்ததுக்கு பிறகுதான் கடையினுடைய ஷட்டரை மூடுவாங்க. ஆபீஸ்ல இருந்தா ஜுமாவுடைய டைம் பார்ப்பாங்க, 1 மணிக்கு பாங்கு சத்தமா, 1 மணிக்கு அதான கொடுப்பாங்களா, அப்போதான் பர்மிஷன் கேட்டு வெளில வருவாங்க. ஆனா நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, உலமாக்கள் இதுல சொல்றாங்க, இந்த ஆயத்தினுடைய தஃப்சீரில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க சொன்னது இது மிகவும் இறுதியான ஒரு டைம். எப்படி கடைசியான ஒரு டைம் தான் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இதை விட நீங்க அதிகப்படுத்தினீங்கன்னா நீங்க இதற்கு பின்பாக செய்யக்கூடிய ஒவ்வொரு வியாபாரமும் ஹராம். எந்த வியாபாரம் அல்லாஹ் ஹலால் ஆக்கி இருக்கிறானோ அதே வியாபாரம், அதே ஆபீஸ், அதே வேலை, அதே பிசினஸ் உங்களுக்கு ஹராம். அந்த ஒரு நிமிடம் கூட நீங்க தாமதிக்க கூடாது, இது கடைசி தருணம். அப்போ எப்பொழுது நாம வர வேண்டும் அப்படின்னு பார்த்தா, ரசூலுல்லாஹ் அவர்கள் சிறப்பம்சத்தை சொல்லும் வகையில இந்த வக்துகளையும் சொல்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜுமா அன்னைக்கு பல மக்களுக்கு பலவிதமான சிறப்பம்சங்களை வச்சிருக்கிறான். யாருக்கு, யார் அல்லாஹ்வுடைய இந்த பள்ளிவாசலுக்கு ஜுமாவுடைய நாளிலே முதல் வக்துல வராங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு ஒட்டகத்தை பலிக்கு கொடுக்கக்கூடிய, ஜபஹ் செஞ்சு அல்லாஹ்வுடைய பாதையில பலி கொடுக்கக்கூடிய அஜ்ர தரான், நன்மையை தரான். அதுவே 2வது வக்துல வந்துட்டா அவர்களுக்கு மாட்டை அறுத்து ஜபஹ் செஞ்சு கொடுக்கக்கூடிய சவாப் இருக்கு. 3வதாக வந்தா ஒரு ஆட்டு, அதே மாதிரி 4வது வந்தா ஒரு கோழி. 5வது வக்துல யார் வராங்களோ, அதாவது கடைசி வக்துல அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு முட்டையை அல்லாஹ்வுடைய பாதையில சதகா செய்யற கூலியை தரான். இப்போ நாம பொதுவாக இந்த ஹதீஸ் எப்படி புரிஞ்சிருக்கோம், ஃபர்ஸ்ட் யார் மஸ்ஜிதுக்குள்ள வராங்களோ அவங்களுக்கு ஒட்டகம், 2வது வராங்களோ அவங்களுக்கு மாடு, 3வது வரவங்களுக்கு ஆடு, இப்படி நாம ஆர்டர் பண்ணி வச்சிருக்கிறோம். ஆனா ஹதீஸ் இப்படி இல்லை. மாறாக முஃபஸ்ஸிரீன்கள் பல உலமாக்கள் சொல்றாங்க, இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேரத்தை ஆக்கி வச்சிருக்கான். எப்படி ஃபர்ஸ்ட் நேரம் என்னவா இருக்கு, முதல் நேரம் சூரியன் உதயமாகிறது இல்லையா, ஃபஜர் தொழுதுட்டு அதுக்கு பிறகு நாம உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்துல எப்பொழுது சூரியன் உதயமாகிறதோ அதுதான் முதல் வக்து. அந்த வக்துல நீங்க மஸ்ஜிதுக்கு வந்து உட்கார்ந்து ஜுமா வரைக்கும் சபர் செஞ்சுக்கிட்டு அந்த ஜுமாவுடைய குத்பாவை கேட்டா அப்போ உங்களுக்கு ஒட்டகத்து நன்மை. அப்போ நமக்கு தெரிஞ்சு கொள்ளணும், இது ஃபர்ஸ்ட் செகண்ட் வரக்கூடிய அமல் இல்லை, மாறாக நாம முதல் வக்துல வந்தா இந்த நன்மை இருக்கு. அதே மாதிரி கடைசி வக்து தான் இது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அத்தியாயத்தில் சொல்றா, இதா நூதிய லிஸ்ஸலா, அதான் சத்தத்தை கேட்டவுடன் நீங்க வந்துருங்க. வதருல் பை, எந்த பிசினஸையும் செய்யாதீங்க, ஏன்னா அதற்கு பிறகு செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாவுடைய பிசினஸ் ஆக கூட இருந்தாலும் பரவாயில்ல, அது ஹராம். அதுக்கு மேலும் என்னவா இருக்கு, மஸ்ஜிதுக்கு வரலன்னா என்ன நடக்கும், ரசூலுல்லாஹ் அதையும் விளக்குறாங்க. மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய மகிமையான ஒரு பெரிய ஒரு படைப்பினம், இவங்க என்ன செய்வாங்க, மலக்குமார்கள் இந்த வாசல்ல, மஸ்ஜிதுடைய வாசல்ல ஒரு ரெஜிஸ்டரை எடுத்துட்டு நிற்பாங்க. ஒவ்வொரு ஜுமாவுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு இந்த பிரதானமான வேலையை மட்டும் கொடுத்துருப்பான். அந்த மலக்குமார்களுடைய வேலை என்ன, ஒரு ரெஜிஸ்டர் எடுக்கணும், யார் யாரு இமாம் குத்துபாவிற்காக மஸ்ஜிதுடைய இந்த மெம்பரிலே ஏறி அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றதுக்கு முன்பாக யார் யார் பள்ளிவாசலுக்குள்ள வராங்களோ அவங்களுடைய பேர் எல்லாமே நோட் பண்ணிப்பாங்க. இப்ப நினைச்சு பாருங்க, அல்லாஹ் கிட்ட போய் அந்த ரெஜிஸ்டர் சப்மிட் ஆகும். இப்ப நம்ம ஜுமாக்கு வந்தாவும் கூட அசானுக்கு பிறகு வந்தா மலக்குமார்கள் என்ன தெரியுமா செய்வாங்க, நமக்காக வெயிட்லாம் பண்ண மாட்டாங்க, நமக்காக பொறுத்து இருந்து காத்திருக்க மாட்டாங்க. மாறாக அசான் சத்தத்தை கேட்ட உடனே அந்த மலக்குமாரும் என்ன செய்வாரு, ரெஜிஸ்டரை மூடி அவங்களும் வந்து உட்கார்ந்துருவாங்க. அவங்களும் இந்த மஸ்ஜிதுக்குள்ள வந்து உட்கார்ந்து குத்துபாவை கேட்கறதுக்காக அவங்களும் வந்துருவாங்க. ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஜுமாவினுடைய மிக அடிப்படையான ஒரு விஷயமாக இந்த குத்துபாவை கூர்ந்து கவனிப்பது தான் இதனுடைய நோக்கமாக தெரிய வச்சிருக்கிறோம். நம்ம எத்தனை பேரை பார்க்கிறோம், நம்மள எத்தனை பேர் இருக்கோம் இஸ்லாமிய மார்க்க விஷயங்களை நாம கற்றுக்கொண்டு இருக்கோம்னா அதனுடைய மிக அடிப்படையான வேலை எங்கிருந்து நாம பல விஷயங்களை இஸ்லாமிய விஷயங்களை கற்றுக்கொண்டு இருப்போம், இந்த மஸ்ஜிதினுடைய இந்த மெம்பர்ல இருந்து தான். பல பேருக்கு சாட்டர்டே பயானோ இல்ல வெள்ளிக்கிழமை பயானோ வச்சா கூட வர முடியாத சூழ்நிலை இருக்கு. ஆனா நாம இஸ்லாமிய பல விஷயங்களை கல்வியை கற்றுக்கொண்டிருக்கிறோம்னா இந்த ஜுமாவுடைய குத்பாவில கேட்டுதான். இதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரதானமாக இந்த ஜுமாவுடைய முதல் வக்துல வர வேண்டும். மேலும் யார் அசான் கொடுத்து ஜுமாவுக்கு வரவில்லையோ
அவங்க செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் ஹராம்னு சொல்லியிருக்கிறான். இதை நாம தெரிந்து கொள்ளணும். இந்த வக்த பத்தி இந்த சட்டத்தை நாம புரிஞ்சு கொள்ளணும். அதானுக்கு பிறகு நம்ம ஜுமாவில் வெளில இருக்கக்கூடாது. இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இரண்டாவது ஒரு விஷயம், இப்ப நம்ம ஜுமாக்கு வரணும்னா என்ன செய்யணும், அதுவும் ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்லி தராங்க. மிக அழகிய முறையில ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் இருக்கு. என்னென்ன செஞ்சு நம்ம ஜுமாக்கு வரணும், எந்த ஒழுக்கங்களை நம்ம பேணி ஜுமாவில் பள்ளிவாசல்ல நம்ம வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்று தராங்க. அல் ஹுஸ்லு யௌமில் ஜும்ஆத்தி வாஜிபுன் அலா குல்லி முஹ்தலிம். இந்த ஜுமாவுடைய நாள்ல, மற்ற நாள் நம்ம குளிக்கிறோம், 2 நாள் விட்டு ஒவ்வொரு நாள்ல டெய்லி குளிக்கிறோம், இது எல்லாம் இருக்கு. ஆனா ஜுமாவுடைய நாள்ல நாம குளிச்சு சுத்தபத்தமாக ஜுமாவுக்கு இந்த பள்ளிவாசலுக்கு வரணும். மேலும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அலா குல்லி முஹ்தலிம், அதாவது வாஜிபுன் அலா குல்லி முஹ்தலிம், இது கட்டாயமாக இருக்கு. இதை எடுத்து பல உலமாக்கள் சலஃபுகள் இதனுடைய தஷ்ரீஹ்ல இதனுடைய விளக்கும் வகையில சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் அவர்கள் வாஜிப் அப்படின்னு சொன்னது கட்டாயம், சுன்னத்தே முஅக்கதா, அதாவது சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, இதை வலியுறுத்துவாங்க. நீங்க ஜுமாவுக்கு வந்தா நல்ல முறையில குளித்து விட்டு வாங்க, குளிக்காம வராதீங்க. ஏன், நீங்க பிசினஸ்ல இருப்பீங்க, வியாபாரத்துல இருப்பீங்க, வெளியில இருப்பீங்க, வேர்வை வரும், அதனுடைய துர்நாற்றம் இருக்கும். இதனால மற்ற முசல்லியங்களுக்கு, மற்ற உங்களுடைய சகோதரர்களுக்கு அதனுடைய துன்பம் வரக்கூடாது. இதனால குளிச்சு விட்டு ஜுமாவுடைய நாள்ல வாங்க. இது ஒரு ஒழுக்கம். அதே போல ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, இன்னொரு ஹதீஸ்ல எடுத்து பார்த்தா ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் கற்று தராங்க. எந்த நேரத்துல எப்படி பார்த்தீங்கன்னா, எந்த நேரத்துல அவ்வளவு பெரிய ஒரு காசு பணம் செல்வம் இல்லாத நேரம், சஹாபாக்கள் ஒரு துணி உடுத்த இருந்தா இன்னொரு துணி இருக்காது. இந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, அலா அஹதிக்கும் இன் வஜத சஆத்தன், உங்கள் மீது கட்டாயம். என்ன கட்டாயம், உங்ககிட்ட செல்வம் இருக்கா, காசு பணம் இருக்கா, அப்போ நீங்க என்ன செய்யுங்க, ஐ யத்தஹித சௌபைன், ஒரு 2 துணி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா சஹாபா கிட்ட அந்த நேரத்துல அவ்வளவு துணி இல்லை. இப்போ நமக்கு பீரோ திறந்தாலே டசன் டசனா துணி கொட்டி கிடக்கும். ஆனா சஹாபாக்களுக்கு அந்த வறுமையினுடைய நேரத்திலேயும் ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஷரீஅத்தினுடைய செயல்களை பாருங்க. இன் வஜத, அதாவது ஐ யத்தஹித சௌபைன், நீங்க என்ன செய்யுங்க, ஒரு 2 துணியை எடுத்து வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு துணி நீங்க என்ன செய்யுங்க, பல நாள்ல நீங்க செய்யக்கூடிய அன்றாட வேலையினுடைய நேரத்துல இந்த துணியை பயன்படுத்தி கொள்ளுங்க. ஆனா அதே நேரத்துல ஜுமாவினுடைய நாள் வந்துட்டா பிரதானமான ஒரு நல்ல துணி துவைச்சு ஒரு புதுசா இருக்கக்கூடிய அந்த துணி, அந்த ஆடையை அணிந்து கொண்டு ஜுமாவில் வாங்க. ஏன்னா நம்ம எதுக்காக வரோம், இஸ்லாமிய கல்வியை கற்றுக்கொள்வதற்காக. மேலும் அல்லாஹனுடைய இந்த சிறப்பான நாள்ல அல்லாஹுக்கு முன்பாக நிற்க வரோம். அப்போ இந்த ஜுமாவுடைய நாள்ல நல்ல ஆடையை உடுத்திட்டு வாங்க. இதே ரசூலுல்லாஹ்வுடைய செயல் எடுத்து பார்த்தா சஹாபாக்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்கிட்ட எப்பொழுதுமே 2 துணி இருக்கும். ரசூலுல்லாஹ் ஒன்று நார்மலா எப்பவுமே பயன்படுத்துவாங்க, மற்ற ஒரு ஆடை சிறப்பாக ரசூலுல்லாஹ் அதை வைப்பாங்க. எப்போ பயன்படுத்துவாங்கன்னா, அந்த ஆடையை ஒவ்வொரு முறையும் ஒரு பெரிய ஜமாஅத் ரசூலுல்லாஹை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காகவோ இல்ல பல டவுட் பல விஷயங்களை கேட்பதற்காக வரும் பொழுது அந்த ஜமாஅத்தை அந்த கூட்டத்தை வரவேற்கும் விதத்துல ரசூலுல்லாஹ் புது ஆடையை அணிவாங்க. ஆனா இன்னொரு நேரத்துல அதே ஆடையை ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு ஜுமாவுக்கும் அணிவாங்க. இந்த நேரத்துல துணியே இல்லாத நேரத்துல, ஆடையே உன்னுடைய வசதி இல்லாத நேரத்திலையும் ரசூலுல்லாஹ் புது ஆடையை உடுத்தக்கூடிய கட்டளையை ரசூலுல்லாஹ் கொடுக்குறாங்க. ஆகையால இந்த ஜுமாவுடைய நாள்ல நம்ம குளிச்சு சுத்தபத்தமா வரோம்னா இருக்கக்கூடியதிலேயே சிறந்த ஆடையை அணிஞ்சு நம்ம வரணும். இது ஜும்மாவுடைய ஒழுக்கமா இருக்கு. அதே போலவே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சில ஒழுக்கத்தை கற்று தராங்க. இதே மாதிரி மிஸ்வாக் செய்யணும். ஒரு ஹதீஸ்ல வருது, அவங்க யார் ஜும்மாவுக்கு வரீங்களோ நல்ல முறையில மிஸ்வாக் செஞ்சுட்டு வாங்க. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜும்மாவுடைய நாளுடைய சிறப்பம்சத்தை சொல்லி இதை சொல்றாங்க, யார் இந்த ஜும்மாவுடைய நாளுக்காக குளிச்சு நல்ல விதத்துல ஒரு நல்ல நறுமணத்தை பூசிக்கொண்டு நடந்து வராங்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து வச்சிருக்கான், மிகப்பெரிய ஒரு சிறப்பம்சத்தை வச்சிருக்கிறான். என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, கானத் ஹுதூதாஹு அஹதுஹா, அவர்களுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பும் எப்படி இருக்கு, அல்லாஹ் கிட்ட அவ்வளவு கண்ணியமான ஒரு ஸ்டெப்பா இருக்கு. நம்ம நடந்து வந்தா ஜும்மாவுல எந்த ஒரு சவாரி பயன்படுத்தாம பைக்ல இல்லாம, தூரமா இருந்தா பரவாயில்ல உதர் இருக்கு, ஆனா கிட்டத்துல இருக்கும் வீடு நடந்து வரக்கூடிய டிஸ்டன்ஸ் இல்ல ஒரு 5-10 நிமிஷம் நம்ம வீட்டுல இருந்து சீக்கிரம் கிளம்புனா நடந்து வந்துடலான்னு பார்த்தீங்கன்னா நடந்து வாங்க. அது மிகவும் சிறப்பான அம்சம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, எந்த ஒரு மனிதன் ஜும்மாவுக்கு நடந்து வரானோ
அவன் அவன் நடக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மையை கொடுக்குறான். எப்படி ஒரு அடி எடுத்து வச்சா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அந்தஸ்தை உயர்த்துகிறான். இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அந்தஸ்தை உயர்த்துகிறான். அதே போல இன்னொரு அடி அந்த அடியான் எடுத்து வைக்கும் பொழுது, இன்னொரு ஸ்டெப் அவன் எடுத்து வைக்கும் பொழுது அவனுடைய பாவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். எத்தனை பாவங்களை செஞ்சிருந்தாலுமே அல்லாஹ் என்ன பண்றான், நாம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிருக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பாவத்தை மன்னிக்கிறான், ஒரு ஹசனா அதாவது சொல்லக்கூடிய ஒரு நன்மையும் அல்லாஹ் எழுதுறான். மேலும் நம்மளுடைய தரஜாவை நம்மளுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துகிறான். ஏன்? வெறும் நடந்து வந்தா மட்டும் போதும். நடந்து வந்தா ஜுமாவுக்கு இவ்வளவு சிறப்பம்சம் இருக்கு. இப்போ பள்ளிவாசலுக்கு வந்துட்டோம், என்ன செய்கிறது என்று நாம் பார்த்தால் ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்லி தராங்க, ஜுமாவினுடைய சுன்னத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த சுன்னத்தும் இல்லை. எப்படி தொஹருக்கு ஜொஹர் தொழுகைக்கு முன்பாக 4 சுன்னத்துகள் இருக்கிறதோ அதே மாதிரி ஜுமாவுடைய சுன்னத்துகளை எடுத்துக்கிட்டா ஜுமாவில் சுன்னத் இல்லை. ஆனா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹிய்யத்துல் மஸ்ஜித், அதாவது மஸ்ஜிதிலே நாம் நுழையும் பொழுது மஸ்ஜிதுக்காக அந்த ஒழுக்கத்தை பேணும் வகையில 2 ரக்காத் எப்பொழுதுமே தொழுகணும். நாம எப்போ மஸ்ஜிதுக்கு நார்மலா வந்தாலும் பரவாயில்ல, ஒரு பயானுக்கு வந்தாலும் பரவாயில்ல, தொழுகைக்கு வந்தாலும் பரவாயில்ல, நாம எப்பொழுதெல்லாம் இந்த மஸ்ஜிதுக்கு வருவோமோ பள்ளிவாசலுக்கு வருவோமோ 2 ரக்காத் சொல்ல வேண்டும். இதுதான் மஸ்ஜிதுக்கு நாம செய்யக்கூடிய ஒழுக்கம். இப்ப ரசூலுல்லாஹ் அவர்கள் இந்த ஒழுக்கத்தை ஜுமாவினுடைய இந்த நேரத்துல மிக முக்கியமாக வலியுறுத்தி இருக்காங்க. ஒரு நிகழ்வு இருக்கு, சஹாபாக்கள் ஜுமாவினுடைய இந்த பயானை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் மெம்பர்ல இருக்காங்க. ஒரு சஹாபி வந்த உடனே உட்கார்ந்துடுறாங்க. தொழுவல ஜுமாவுல லேட்டா வராங்க அந்த சஹாபி. ரசூலுல்லாஹ் குத்துபா கொடுத்துட்டு இருக்க அந்த தருணத்துல சஹாபி வந்த உடனே குத்துபா கேட்கணுமே சொல்லி உட்கார்ந்துடுறாங்க. அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் அந்த முக்கியத்துவத்தை காட்டும் வகையில ரசூலுல்லாஹ் குத்துபாவை நிறுத்திட்டு அந்த சஹாபிட்ட கேட்கிறாங்க, நீங்க 2 ரக்காத் தொழுதீங்களா? சஹாபி அவர்கள் சொல்றாங்க, இல்லையா ரசூலுல்லாஹ், வந்த குத்துபா நடந்துட்டு இருக்கு, உடனடியாக கேட்கணும்னு சொல்லி அமர்ந்துட்டேன். அப்போ ரசூலுல்லாஹ் குத்துபாவை நிப்பாட்டிட்டு சொல்றாங்க, 2 ரக்காத்களை தொழுவுங்க. உடனடியாக ரசூலுல்லாஹ் திருத்துறாங்க அந்த தப்ப, நீங்க 2 ரக்காத்தை தொழுது கொண்டு அமருங்கள். இன்னொரு ரிவாயத்துல வருது, அந்த சஹாபி 2 ரக்காத் தொழுற அந்த நேரம் வரைக்கும் ரசூலுல்லாஹ் குத்துபாவை கண்டினியூவே பண்ணல. இது இன்னொரு ரிவாயத்துல வருது. அப்போ இந்த வந்த உடனே மஸ்ஜிதுக்கான அந்த ஒழுக்கமாக இருக்கக்கூடிய அந்த 2 ரக்காத் தஹியத்துல் மஸ்ஜித் தொழ வேண்டும். இது அவசியம், ஜுமாவினுடைய ஒழுக்கங்கள் ஒன்றாக இருக்கு. அதே போலவே 2 ரக்காத் தொழுதுட்டோம், இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மிக சீக்கிரமாக வந்த உடனே நம்ம என்ன செய்யக்கூடாது, மஸ்ஜிதுடைய கார்னரை பிடிச்சி உட்கார்ந்துடக்கூடாது. மாறாக ரசூலுல்லாஹ் ஒரு சிறப்பம்சத்தை சொல்றாங்க, யார் ஹத்தீபுக்கு மிக அருகையில இருக்காங்களோ மிக கிட்டத்துல உட்கார்றாங்களோ அவங்களுடைய அந்தஸ் அல்லாஹ் அந்த அளவிற்கு உயர்த்துகிறாங்க. பொதுவான நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல, மிக முக்கியமாக ஜுமாவுடைய நேரத்துல ஹத்தீப் எங்க இருக்காரோ அந்த இமாமுக்கு அருகையில பக்கத்துல நம்ம உட்கார்ந்தா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு தனியான ஒரு கூலியும் அந்தஸ்தையும் தரான். அதே போல இதுதான் ஒழுக்கமாக இருக்கு. அதை விட்டு நாம தனித்தனியா உட்கார்றது, பின்னாடி போய் உட்கார்றது, இதை நாம தவிர்த்து கொள்ளணும். முதல்ல இருக்கக்கூடிய சஃபை நாம நிரப்பணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் எக்ஸாம்பிள் தராங்க, நீங்க எப்படி சஃபை அமைக்கணும்னா தொழுவும் போதும் சரி உட்காரும் போதும் சரி மலக்குமார்கள் அல்லாஹ் கிட்ட எப்படி நிற்பாங்களோ அந்த மாதிரி சஃபை நீங்க பண்ணுங்க. எப்படி மலக்குமார்கள் நிற்பாங்க, ஒருவருக்கு ஒருவர் ஒட்டி கொண்டு ஒருவருக்கு ஒருவர் நல்ல ஒடுக்கமான நெறிமுறையில அல்லாஹுக்கு முன்னாடி நிற்பாங்க. அதே மாதிரி நீங்க என்ன செய்யுங்க, ஜுமாவுக்கு வரீங்களா, சீக்கிரம் வந்தாலும் சரி உடனடியாக வந்து முதல் சஃப்புகளை ஃபர்ஸ்ட் நிரப்ப ஆரம்பிச்சிருங்க. அதற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு விஷயம், நாம மறக்கக்கூடிய விஷயம், நம்ம அன்றாக நம்ம முஸ்லிம் மக்களை பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா தவறான செயல். ஜுமாவுடைய நேரத்துல ஒருத்தர் இருப்பார், நல்ல முறையில குத்துபாவை கேட்டு இருப்பார், நல்ல முறையில குத்துபாவை கூர்ந்து கவனிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா பக்கத்துல அவங்களுடைய நண்பரா இருக்கட்டும், இல்ல நான் பழக்கப்பட்ட ஒரு முசல்லியா இருக்கட்டும், அவங்க தூங்குறாங்களோ இல்ல அவங்க டிஸ்டர்ப் பண்ற மாதிரி சில விஷயங்களை செஞ்சா இவர் என்ன செய்வாரு, சும்மா இருங்க வை அப்படின்னு சொல்லுவார். தூங்குறாங்களா அப்படி தட்டி எழுப்புவார். ஏன், அவரும் குத்துபா கேட்கணும். எண்ணம் நல்லா இருக்கு, எண்ணம் எப்படி இருக்கு, நல்லா இருக்கு, நல்ல எண்ணம் தான். ஆனா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, மன் கால லி அஹீஹி உன்சுத், ஒன்றும் இல்லை, பெரிய விஷயம் இல்லை. ரசூலுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, யார் ஜும்ஆவுடைய நேரத்துல ஹதீப் குத்துபா கொடுக்கக்கூடிய அந்த நேரத்துல லி அஹி தன்னுடைய சகோதரருக்கு உன்சுத், வெறும் சும்மா இருங்க சும்மா இருங்க, உன்சுத்னா சும்மா இருங்க கவனமா இருங்க, இப்படி சொல்றார்களோ அவர்களுடைய ஜுமா முடிய வேண்டியது, ஃபினிஷ். ஜுமாவுடைய சிறப்பம்சம், ஜுமாவுடைய நன்மை, ஜுமாவுடைய அந்தஸ்திற்காக எவ்வளவு சீக்கிரமாக வந்து உட்கார்ந்தோமோ முன்னாடி சஃப்ல நிரப்பணுமோ
யாரு தன்னுடைய சகோதரரை பார்த்து பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சும்மா இருங்க அப்படின்னு சொன்னா கூடியோ இல்ல தட்டி எழுப்பினாவிலையோ அவங்களுடைய ஜுமாவுடைய சிறப்பம்சம் முடிவடைந்து அல்லாஹ் காப்பாற்று. இது நம்மளுடைய பெரும்பாலான முஸ்லிம்களுக்கு தெரியல. இதை விட கவலைக்கிடமான நிலைமை என்ன, ஜுமாவுக்கு லேட்டா வருவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க சும்மா இரு அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய சவா முடிஞ்சிருச்சு. ஆனா வந்து போன் யூஸ் பண்றது, பின்னாடி நின்று பேசுறது, இது எத்தனையோ பள்ளிவாசல்ல நடக்கக்கூடிய விஷயம். அல்லாஹ் காப்பாற்றணும். நாம புரிந்து கொள்ளணும் ஜுமாவுடைய முக்கியத்துவம் எந்த அளவிற்கு அல்லாஹ் கிட்ட இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க சிறிதளவு கூட பேசினால் கூட உங்களுடைய ஜுமா முடிவடைந்து விடும். ஆகையால இதை நாம தவிர்த்து கொள்ளணும். அதே போல நம்ம முஆஷராவில் நம்ம பள்ளிவாசல்ல பார்க்கக்கூடிய மிகவும் கஷ்டமான ஒரு வேலை என்ன தெரியுமா, வரக்கூடிய தவறான ஒரு விஷயம் செய்யக்கூடியது, ஜுமாவுக்கு லேட்டா வருவாங்க. ஆனா வந்த உடனே எல்லாருக்கும் கஷ்டத்தை தர மாதிரி தள்ளி விட்டு முன்னாடி வந்து உட்காந்துருவாங்க. இடத்த பார்த்தாலுமே அவங்க என்ன செய்வாங்க, இத்தனை பேர் வந்து முன்னாடி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, அவங்களை எல்லாரையும் கொஞ்சம் தள்ளி அவங்களுடைய முதுகுல கை வச்சு அவங்கள தள்ளி யாரு கூர்மையா குத்பாவை கேட்டுக்கொண்டிருக்காங்களோ அவங்களுடைய நினைவே முடிச்சிடும். அந்த மாதிரியான ஒரு செயல் செய்வாங்க. இதுவும் சஹாபா காலத்துல நடந்திருக்கு. ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க, குத்பா கொடுக்க அந்த நேரத்துல ஒரு சஹாபி வராங்க, எல்லாத்தையும் தள்ளி விட்டு வந்து முன்னாடி உட்கார்றாங்க. ரசூலுல்லாஹ் அதே நேரத்துல குத்பாவில இருந்து கண்டிக்கிறாங்க, ஃபகத் ஆதைத் வ ஆனைத், சஹாபி அவர்களே நீங்க உங்களுடைய சகோதரருக்கு என்ன செஞ்சிருக்கீங்க, துன்பத்தை கொடுத்திருக்கீங்க, கஷ்டத்தை கொடுத்துட்டீங்க. நீங்க என்ன செஞ்சீங்க, தவறான செயலை செஞ்சிருக்கீங்க, அல்லாஹ் காப்பாற்றணும். எப்படி, ஜுமாவுடைய ஒழுக்கம் என்ன, நீங்க லேட்டா வந்தீங்களா, சில பல காரணங்கள் இருக்கா, சரி அல்லாஹ் காப்பாற்றுவான். ஆனா நீங்க ஜுமாவில லேட்டா வந்து தாமதமாக வந்து எல்லாரையும் தள்ளிவிட்டு எல்லாரையும் நகர சொல்லி முன்னாடி வந்து உட்கார்றது, இது தவறான விஷயம். எங்க இடம் இருக்கோ அங்க அமர்வது தான் ஜுமாவுடைய ஒழுக்கமாக ஒன்று இருக்கு. இதனால நாம் என்ன செய்யணும், ஜுமாவுக்கு வந்த உடனே எங்க நமக்கு இடம் கிடைக்குதோ அங்கே அமர்ந்து கொள்வது மிகப்பெரிய சிறந்த அமலாக இருக்கு. இதே போலவே நாம பார்க்கக்கூடிய ஒரு ஒழுக்கம், ஒரு சட்டம், ஜுமாவுடைய நேரத்துல கடைசியில வருவாங்க. ஹதீப் குத்பாவை முடிஞ்சதற்கு பிறகு தொழுகை ஆரம்பிச்சிருக்கிறோம், கடைசி ரக்காத்துல இமாம் இருக்கும் பொழுது அந்த நேரத்துல வருவாங்க, உடனடியாக சேர்ந்துருவாங்க. சரி சேர்ந்துட்டா பரவாயில்ல அல்ஹம்துலில்லாஹ். ஆனா அவங்களுடைய ஜுமாவுடைய அந்த தொழுகை முழுமை அடையுமா அடையாதா அப்படின்னு பார்த்தா ரசூலுல்லாஹ் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொல்கிறார்கள், மன் அதரக மின் ஸலாத்தில் ஜுமா ஐ கைரிஹி, அதாவது ஜுமாவினுடைய ஒரு ரக்காத் அவங்க பெற்றுவிட்டால் அவங்களுடைய ஜுமா முழுமை அடைஞ்சிரும். ஒரு ரக்காத் எப்போ கிடைக்கும், அவங்க கடைசியில வந்து கூட ருக்கூனுடைய நிலையில, ஜுமாவினுடைய இரண்டாவது ரக்காத்தினுடைய ருக்கூனுடைய நிலையில கடைசியில வந்து சேர்ந்துட்டா அல்ஹம்துலில்லாஹ் ஜுமா முடிவடைந்து விட்டது, பூர்த்தி அடைந்து விட்டது. ஆனா அதுவே இமாம் அவர்கள் ஜுமாவினுடைய இரண்டாவது ரக்காத்துல எழுந்து ருக்கூல இருந்து எந்திரிச்சு சஜிதாவுக்கு சென்று விட்டால் இப்போ வரக்கூடிய முசல்லிங்களுக்கு அது என்ன, ஜுமாவுடைய தொழுகை இல்லை, மாறாக அவர்கள் ஜுஹர் தொழுகையை தொழுகணும். வராங்க, உதாரணத்திற்கு ஒரு நபர் வராரு, ஒரு முசல்லி கடைசியில வராரு, இமாம் இரண்டாவது ரக்காத்தினுடைய தஷஹூத்ல இருக்காங்க, கடைசி நிலைமை தஷஹூத்ல இருக்காங்கன்னா நாம வரோம்னா என்ன செய்யணும், தஷஹூத்ல சேர்ந்ததற்கு பிறகு நாம ஜுமாவில எந்திரிச்ச மாதிரி 2 ரக்காத்து தொழுவ கூடாது, மாறாக 4 ரக்காத்தை பூர்த்தி அடையணும். 4 ரக்காத்தை நாம தொழுது விட்டுதான் நம்மளுடைய இந்த தொழுகை ஜொஹராக மாறிடும், ஜுமாவாக மாறாது. இதுல பல பேருக்கு, பல முசல்லியீன்கள் நம்ம சகோதரர்களுக்கு இது தெரியாது. கடைசியில வந்து கூட 2 ரக்காத்தை பூர்த்தி செஞ்சுட்டு போயிடுவாங்க. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் காப்பாற்றணும். இதை நாம இந்த சட்டத்தை தெரிந்து கொள்ளணும். கடைசியில நாம ருக்கு வரைக்கும் நமக்கு இஜாசத், ருக்கு வரைக்கும் நமக்கு அனுமதி இருக்கு. அதற்கு பிறகு வந்து விட்டால் அது ஜுஹர் தொழுகையா மாறிவிடும். இதே மாதிரி பெண்களுக்கு குறிப்பாக வீட்டிலே தொழுவும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு கட்டாயமாக்கல ஜுமா. ஆனா பெண்கள் வீட்டிலே தொழுவும் பொழுது, மஸ்ஜித்ல வந்தால் அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பான ஒரு அமல். வீட்டிலே தொழும்போது எப்படி தொழுவணும், ஜுமாவுடைய 2 ரக்காத்தா இல்ல தொஹரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜுமாவுக்கு பள்ளிவாசல் வராங்கன்னா அது அவங்களுக்கு ஜுமா 2 ரக்காத். அதே மாதிரி பெண்கள் வீட்டிலே தொழும் பொழுது சில பல காரியங்களால, சில பல இன்னல்களால வீட்டிலே தொழுவதால் அவங்களுக்கு அது ஜொஹர் தொழுகையாக தான் இருக்குமே தவிர வீட்டில இருந்து கொண்டு 2 ரக்காத் சொல்லுறது இது சுன்னத்தும் இல்லை, இஸ்லாத்தினுடைய ஷரியத்திலுமே இல்லை. இதனால நாம தெரிந்து கொள்ளணும், நாம ஜுமா அப்படின்னு சொன்னா பள்ளிவாசலுக்கு வரும், இமாம் கூட நின்று தொழுகணும், இதுதான் 2 ரக்காத் கூடிய அந்த ஜுமா. நம்ம வீட்டிலே தொழுதா கூட இல்ல கடைசி நேரத்துல வந்தா கூட அது ஜொஹர் தொழுகையாக தான் இருக்குமே தவிர ஜுமாவாக மாறாது. ஆகையால இதை நாம பூர்த்தி செய்யணும். கடைசியான ஒரு சட்டம், கடைசியான ஒரு விஷயம், ஜுமாவுக்கு பிறகு நாம எத்தனை ரக்காத் சுன்னத் தொழுகையை தொழுகிறது. ஒரு ஹதீஸ்ல இருக்கு,
ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள், சஹாபாக்களுக்கு நீங்கள் 4 ரக்காத்துகள் என்ன செய்யுங்க, ஜுமாவுக்கு பிறகு தொழுவுங்க சுன்னத்தாக. ஆனா இன்னொரு ஹதீஸ்ல சஹாபாக்கள் ரசூலுல்லாஹுடைய செயலை பார்த்து சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுமா முடிவடைந்ததற்கு பிறகு தன்னுடைய வீட்டிற்கு சென்று ரசூலுல்லாஹ் 2 ரக்காத் தான் தொழுதாரு. இப்போ ரெண்டுமே கிளாஷ் ஆயிருச்சு. இப்போ சஹாபாக்கள் இதை ஒன்று கூட்டி இதனுடைய இருக்கக்கூடிய டவுட்டை கிளாரிஃபை பண்றாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதில இருந்தால் ஜுமா தொழுதுட்டு பள்ளிவாசல்ல இருந்தா அவங்க 4 ரக்காத் தொழுவாங்க. அதே மாதிரி வீட்டிற்கு சென்று விட்டால் 2 ரக்காத்துடைய சுன்னத் நாம தொழுதரலாம். அப்போ உலமாக்கள் இதனுடைய கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. நாம இங்க இருந்தா 4 ரக்காத் தொழுவோம், வீட்டிற்கு சென்று விட்டால் 2 ரக்காத்துடைய சுன்னத் போதுமானதாக இருக்கும். ஆகையால இந்த சட்டங்களை பேண வேண்டும் சகோதரர்களே. ஜுமா எந்த அளவிற்கு சிறப்பம்சமான ஒரு நாளாக இருக்கோ, ஒரு மகிமையான ஒரு நாளா இருக்கோ, நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கோ, அந்த நாளை நம்ம ஒழுங்கா கழிக்கலன்னா, அதனுடைய ஒழுக்க நெறிமுறைகளை தெரிந்து அந்த நாளினுடைய சிறப்பை நாம அதற்கு சிறப்பம்சத்தை கொடுக்கலன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கிருந்து நமக்கு சவாபு கொடுப்போம், எங்கிருந்து அதனுடைய நன்மையை பூர்மையாக நமக்கு கிடைக்கும்? நிச்சயமாக கிடைக்காது. ஆகையால இந்த ஜுமாவினுடைய நாளிலே எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பான நாளாக மாற்றியிருக்கிறானோ, அந்த சிறப்பை பெரும் வகையில அதனுடைய ஒழுக்கத்தை நாம பேணணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் இந்த ஜுமாவுடைய சிறப்பம்சத்தை பெறக்கூடிய நபர்களாக மாற்றுவானாக. மேலும் இதனுடைய ஒழுக்கங்களை பேணி வரக்கூடிய அனைத்து ஜுமாகளிலும் நாம் நல்ல அடியார்களாக ஜுமாவை உன்னுடைய சிறப்பை பெறுபவர்களாக அல்லாஹ் மாற்றி அமைப்பானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். وأقول قولي هذا واستغفر الله لي ولسائر المسلمين من كل ذنب وخطيئة فاستغفروه إنه هو الغفور الرحيم. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. عباد الله رحمني ورحمكم الله، إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر والله يعلم بما تصنعون.